வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. செவ்வாழை சாதாரண வாழைப்பழங்களை விடவும் அதிக சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டதுங்க. செவ்வாழை பழங்கள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் பொட்டாசியம் உடனடியாக உடலுக்கு ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்கக்கூடியது. செவ்வாழை பழங்களை எடுத்துக்கொள்ள முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யாரெல்லாம் செவ்வாழை பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால கடுமையான சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க மருத்துவரினுடைய ஆலோசனையின் மட்டும்தான் உட்கொள்ளணும். நீங்களாகவே அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. செவ்வாழை பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் அல்லது மாலை நேர சிற்றுண்டியாக சாப்பிடுவது அதிக பலனை தரும். இரவு நேரங்களில் சாப்பிட்றதை தவிர்க்கிறது செரிமானத்திற்கு எப்போதுமே நல்லதுங்க. ஸோ செவ்வாழை பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு எல்லாமே செவ்வாழை பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, செவ்வாழை பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் இரும்பு சத்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ரத்த சோகை அந்த அனிமியாவை குணப்படுத்துறதோடு ரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. ஏன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயும் போது தான் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த ரத்த சோகை எதனால் ஏற்படுதுன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் உண்டாகும் போது ஏற்படுது. இரும்பு சத்து குறைஞ்சா எப்படி நமக்கு ரத்த சோகை வரும்னு கேட்டிங்கன்னா, இரும்பு சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இதுலேருந்து விடுபடணும், ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பராமரிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வாழை பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம், புத்துணர்ச்சியாக இருக்கலாம். கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு செவ்வாழை பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, செவ்வாழை பழங்கள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் A அது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதுங்க. ஸோ இது எப்படி நம்மளுடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுது அப்படின்னா, மாலைக்கண் நோய் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ இந்த செவ்வாழை பழம் கண்களுக்கு வேண்டிய விட்டமின் A அப்புறம் பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி ஆரோக்கியமாக குறிப்பிடத்தகுந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை விரைவில் வழங்குவதால் நமக்கு எப்போதுமே கண் பார்வை திறன் கூர்மையாக தான் இருக்கும். மாலைக்கண் நோயோ அல்லது கண் பார்வை மங்கி இருக்கிறதோ, விழிப்படலம் சேதமடைவதோ, மாகுல டீஜெனரேஷன் ஏற்படுவதோ, கண் புரை ஏற்படுவதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. கண் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி பார்வை கூர்மை இழந்திருக்கு அப்படின்னா அந்த பார்வையெல்லாம் கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கெல்லாம் கண் பார்வை திறனை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே வாழைப்பழங்கள், அதுவும் குறிப்பாக செவ்வாழை பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கு செவ்வாழை பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்ம செரிமானம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் முக்கிய காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்வது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே செரிமானத்தை உங்களுக்கு பாதிக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அப்போ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னா செரிமான மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு இருக்காதுங்க இல்லையா? அப்போ நார் சத்து அதிகம் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாழை பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இது செரிமான மண்டலத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தினமும் ஒரு செவ்வாழை பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட நீண்ட காலமாக உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் வலுப்படுத்தக்கூடியதாக செவ்வாழை பழம் இருக்கு. ஏன்னா செவ்வாழை பழம் வளமான நார் சத்துக்களையும் கொண்டு இருக்குங்க. சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு செவ்வாழை பழங்களை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, செவ்வாழை பழங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்தை பொலிவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இது நமக்கு சருமத்தில் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இது எதையுமே ஏற்பட விடாது. இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிவிடும். அப்போ முகத்திற்கு ஒரு கோலஜன் உற்பத்தியை நமக்கு மேம்படுத்தி, சருமத்திற்கு கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி, ரத்த ஓட்டத்தை கொடுத்து நீரேற்றமாக வைத்து சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியை சருமத்தை வச்சிருக்கும், சுருக்கம் இல்லாமல் வச்சிருக்கும், வறட்சி இல்லாமல் நம்மளுடைய சருமத்தை வச்சிருக்கும். அப்போ நம்ம இளமையாக தெரியும். நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் செவ்வாழை பழங்களை எடுத்துக்கலாங்க. இயற்கை சர்க்கரைகளான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய செவ்வாழை பழங்கள் இருக்கிறதால உடல் எப்போல்லாம் உங்களுக்கு சோர்வாக இருக்கும் அப்போல்லாம் ஒரு
ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனடி ஆற்றல் உங்களுக்கு உடலுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதனால உடல் அதிகமாக உடல் உழைப்பு செய்கிறவங்க, அப்புறம் வீரர்கள், குறிப்பாக வந்து இந்த தடகள வீரர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அது கூட வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும், நலமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து செவ்வாழை பழங்கள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.